முரக்கட்டஞ்சனை பகுதி. இது வந்து கிரான் பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதி. கிரான் பிரதேசத்துக்கு உட்பட்ட முரக்கட்டஞ்சனையில் கடந்த 2ஆம் தேதி கிட்டத்தட்ட 10:30-11 மணி அளவில் ஒரு வீடு, இங்கே ஓலை வீடு சுற்றி வர தாரம் அடைக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. அவர்கள் சாதாரண கூலி தொழில் செய்கின்ற குடும்பம், சாதாரணமாக அன்றாடம் கூலி தொழில் செய்கின்ற குடும்பம். அவர்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் 2 சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்கின்றவர்கள். இன்று அவருடைய வீடு எரிக்கப்பட்டு 2ஆம் தேதி 11:10 மணி போல அவர்கள் இது சம்பந்தமாக அறிவித்திருக்கிறார்கள். அரச மட்டங்கள் பிரதேசங்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி 11 மணிக்கு 11:10 போல அறிவிக்கப்பட்டு 3ஆம் தேதி கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 3ஆம் தேதி வரை எந்த அரசு அதிகாரிகளும் இந்த இடத்துல வந்து பார்வையிடவில்லை. இது முதலாவது விஷயம். 3ஆம் தேதி அதிகாலையில் நான் வந்து விட்டேன். 2ஆம் தேதி 11 மணியில இருந்து 11:05 இருந்து 3ஆம் தேதி நான் இங்கு வந்து செல்லும் பொழுது 7:30 மணி 8 மணி ஆகிவிட்டது. யாரும் வரவில்லை. இது ஒன்று. 2வது விடயம், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு அனர்த்தம் ஏற்படும் பொழுது, சாதாரண ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட அனர்த்தம், ஒரு குடும்பத்துக்கு ஏற்பட்ட அனர்த்தத்துக்கு உடனடியாக உடுப்பு பத்தி இருக்கிறது, பாடசாலை பொருட்கள், பிள்ளைகள் பாடசாலை உபகரணம் பத்தி இருக்கு, சமைக்கிறதுக்கு பாத்திரம் கூட இல்லை, எல்லாம் பத்தி பித்து. அப்ப அனர்த்த முகாமைத்துவத்துக்கு நான் 3ஆம் தேதி அறிவிச்சினேன். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு அனர்த்த முகாமைத்துவத்துக்குரிய அந்த பிரிவுக்கு அறிவிச்சு நாங்கள் உடனடியாக சாமான கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் சொன்னார்கள். எந்த விதமான வீட்டுப் பொருட்களும் வழங்கப்படல். பிரதேச செயலகத்தால் 10,000 ரூபாய் பணம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. உடுப்பில்ல போடுறதுக்கு, பிள்ளைகளுக்கு போற பள்ளி பேக்கோ கொப்பி சாமானோ எதுவுமே இல்லை. அனர்த்த முகாமைத்துவம் இந்த மாவட்டத்தில் என்னை பொறுத்தவரைக்கு ஒரு வேகமாக செயற்படுவதா இல்லை. ஏன்னா இதுவரை அந்த வீட்டுக்குரிய எந்த அன்றாட தேவைக்குரிய எந்த பொருட்களும் வழங்கப்படலை. அப்போ அந்த 10,000 ரூபாய் அவங்க தாரத்தை அடிக்கிறதா, உடுப்பு வாங்குறதா, சாப்பிட்றதுக்குரிய அன்றாட ஏதாவது பொருட்களை வாங்குறான்ற ஒரு பாரிய பிரச்சனை. அடுத்தது, இந்த குடும்பம் சமுத்தி உதவி வர்ற குடும்பம். இதுவரை இன்றைக்கு வந்து 5ஆம் தேதி இவ்வளவு மாலை 6:30 ஆகிறது. இந்த டைம் வரை சமுத்தியால வந்து இந்த குடும்பத்தை வந்து பார்க்கல. சமுத்தி உத்தியோகஸ்தர்களோ சம்பந்தப்பட்டாக்களோ வந்து பார்க்கல. எங்க அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி மின்சாரத்தை எடுத்திருந்தார்கள். அந்த மின்சாரத்துக்குரிய மீட்டர் வயர்லாம் எடுத்தால் அது கூட இப்போ பத்தி கருகி போய் கிடக்கு. அவன் இந்த சமுத்தியால கூட இன்னும் வந்து எந்த ஒரு அதிகாரிகளும் பார்க்கல. ஜிஎஸ் வந்து பார்த்திருக்கிறார். ஆனால் 3ஆம் தேதி. ஆகவே இந்த அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த சமுத்தி தொடர்பான விடயங்கள், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனர்த்தம் நடக்கும் பொழுது உடனடியாக விரைந்து வர வேண்டும். பாதிக்கப்படுகின்ற இடத்துக்கு குறிப்பிட்ட அதிகாரிகள், குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவர் வந்து பார்க்க வேண்டும், அதுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். நாங்கள் அறிவித்து கூட சரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படலை. இனி வரும் காலங்களில் இந்த நடவடிக்கை நிறுத்தப்படும். ஒரு வீடு இங்க பாரிய, நான் நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்கு நடந்ததுக்கு இவ்வளவு கால இழுத்தடிப்பு நடக்கும்டா. பாரிய அளவில் இந்த மாவட்டத்தில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டா, நான் நினைக்கிறேன் அனர்த்தம் 2017 ஏற்பட்டா 19, 17, 20 நினைக்கிறேன் அனர்த்தத்துக்குரிய நிவாரணம் வழங்கப்படும் சொல்லி வேகமாக செயற்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனை எங்க ஏற்பட்டாலும் அந்த இடத்துக்கு போய் நிற்கின்றோம் உடனே. ஆகவே இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வேகமாக செயற்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.